ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட் சைடு வண்டி கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா காரசாரமாக மொறுமொறுப்பான சிக்கன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பக்கோடாவை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கடைகளில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சூப்பரான சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை முதல்ல நல்லா கழுவிட்டு அதோட ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பக்கோடாக்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சிக்கன் 65 சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதோட காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்ததாக சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததாக நான் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோயா சாஸ் நான் லைட் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட டார்க் சோயா சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ஈஸியாக உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிரும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் மாவு கலந்தால் போதும். இப்போ இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கனை 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டு எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இதோட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கப்பு தான் 1/4 கப் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தான் அரிசி மாவு இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை போட்டுக்கோங்க. மல்லித்தழை நிறையா போடும்போது உங்களுக்கு பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணியை ஒரே நேரமாக ஊற்றி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றி கலந்துக்கோங்க. மொத்தத்தில் வேணால் உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை மொத்தமாக எடுத்து போடாமல் இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. நம்ம பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அதை மாதிரி அப்படியே உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா நம்ம சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கோடாவில் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரையான அந்த வெங்காயத்தோட சிக்கனை சேர்த்து சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிர்ந்தே வரல. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சூப்பரான ரோட்டுக்கடை காலிஃப்ளவர் 65 ரெசிபி நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.